பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. இங்கே தேவன் எதை சொல்லுகிறார் தெரியுமா? அந்தரங்கம் அலங்கோலமாக வைத்துவிட்டு வெளியரங்கமாய் யார் யார் தங்களை நீதிமான்களாய், மிகவும் நல்லவர்களாய், மேன்மையானவர்களாய் காட்டிக்கொள்ள அநேக காரியங்களை செய்கிறார்களே, அந்த செயல்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? அருவருப்பாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாம் நம்முடைய அறையை விட்டு வெளியே வருகிறோம் என்றாலே கண்ணாடியை பார்த்து விட்டு தான் வருகிறோம். ஏன் தெரியுமா? அறையை விட்டு வெளியே வரனாலே நாம் ஒரு வேஷத்தை மாற்றிவிட்டு தான் வருகிறோம். கர்த்தருக்கு முன்பாக இப்படி நிற்கவே முடியாது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று யோவான் 2 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் அநேகரை நம்பி இணங்கவில்லையாம். வெளியில் நாம் நம்மை நீதிமான்களாய் காட்டிக்கொள்வது என்பது ரொம்ப சுலபம். ரொம்ப ஜெபிக்கிறது போல நம்மை காட்டிக்கொள்ளலாம். தாழ்மையானவர்களைப் போல நாம் வாழ்ந்து அப்படி காட்டிக்கொள்ளலாம். எப்படி வேணாலும் நாம் நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அந்த வேஷம் தேவனுக்கு முன்பாக செல்லாது. என் அந்தரங்கம் இன்னும் அலங்கோலமாக இருக்க நான் வெளியே எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்தாலும் தேவனால் அதை அங்கீகரிக்கவே முடியாது. 2 பேர் ஜெபிக்கும்படி போகிறார்கள். ஒரு பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய செயல்கள் எல்லாமே வெளியரங்கமாய் பார்க்கும்போது அவன் ஆலயத்துக்கு உள்ள வந்து ஜெபிக்கிறான். அவனுக்கு உள்ளே ஸ்தானம், முன்பாக ஸ்தானம். காரணம், எல்லாருடைய பார்வையிலும் அவனுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் நீதிமானுடைய செயலாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய அந்தரங்கம் பார்த்தால் அதில் தாழ்மை இல்லை, பெருமை இருக்கிறது, மேட்டிமை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது. இவைகளெல்லாம் தேவனுக்கு எதிரான காரியங்கள். இப்படி அந்தரங்கத்தை அலங்கோலமாய் வைத்துவிட்டு வெளியரங்கமான கிரியைகளை சொல்லி சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். ஆமென். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன் அந்தரங்கத்தை பார்த்து, என் அந்தரங்கம் இவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது என்று சொல்லி தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி தன் மார்பில் அடித்து, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் அல்ல இவனே என்று. என்ன அதன் அர்த்தம்? அந்த பரிசேயனுக்கு இயேசு தூரமாய் போய்விட்டார். பொதுவாகவே பக்கத்தில் இருக்கிறவர்களை இவன், இவர்கள் என்போம். தூரத்தில் இருக்கிறவர்களை அவன், அவர்கள் என்போம். பரிசேயனை அவன் என்கிறார், பாவியை, அதாவது இந்த ஆயக்காரனை இவன் என்கிறார். உலகத்தின் பார்வையிலே யார் நீதிமானாய் எண்ணப்பட்டார்களோ அவர்கள் அவர் பார்வையில பாவியாகவும், உலகத்தின் பார்வையிலே பாவியாய் எண்ணப்பட்டவர்கள் அவர் பார்வையிலே நீதிமான்களாகவும் மாற்றப்பட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எது அருவருப்போ அதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய அந்தரங்கத்தை சுத்தப்படுத்தாமல், சரி பண்ணாமல், வெளியரங்கமாய் சபையிலே, சொந்தங்கள் நடுவில், நண்பர்கள் நடுவில் நாம் நீதிமான்களாய் நம்மை காட்டிக்கொண்டு தப்பித்து விடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த செயல் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருவருப்பானது. அருவருப்பானதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். முகத்தை திருப்பிக் கொள்வார். நம்மை விட்டு முகத்தை கர்த்தர் திருப்பக்கூடாது. அப்படி திருப்பிட்டாருன்னா அந்த ஒளியே போயிடும், அந்த பிரகாசமே போயிடும். அந்த முகத்தின் ஒளியில தான் நமக்கு நன்மையும் கிருபையும் ஜீவனும் வாழ்வும் இருக்கிறது. அந்த வாழ்வை நாம் இழந்து விடக்கூடாது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை உணர்ந்து அதை நம்மை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு முன்பாக எது அருவருப்பாக இருக்கிறதோ அந்த செயல்கள் எங்களில் வெளிப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் அந்தரங்கம் அலங்கோலமாக இராதபடிக்கு சீர்படுத்தும், சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.